ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பதை குறித்தான சரியான புரிதல் நமக்கு தேவை. அதை முதலில் விசுவாசித்தால் தான் நமக்கு புரிய தொடங்கும். முதலில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். அதை புரிந்து கொண்டால் பின்பு நாம் வேதத்தை வாசிக்கும் போதும் உலக வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போதும் அதில் வேறுபாடுகள் எல்லாம் புரியும். ஆவிக்குரிய மண்டலம் என்று உண்டு. மண்டலத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே போல பொல்லாத ஆவிகளையும் நாம் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தின் இருளாக அவைகள் இருக்கின்றன. அதை புரிந்து ஏற்றுக்கொண்டால் தான் அதை ஜெயிக்க முடியும். அப்படி ஒன்று இல்லையே என்று பொல்லாத ஆவிகளை நாம் விசுவாசிக்காவிட்டால் அதனால் வரும் பாதிப்புகளை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. நாம் விசுவாசிக்காவிட்டாலும் பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கும். அதை நான் உண்டு என்பதை விசுவாசித்து அதற்கான முயற்சிகளை செய்யும் போது, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை புரிதலோடு செய்யும் போது சுலபமாக அதை எதிர்த்து ஜெயித்து வெற்றி பெற்ற வாழ்க்கையோடு வாழலாம். கர்த்தர். மாரநாதா.